சந்தோஷமா இருக்கிற நாள்ல நான் என் கதையை சொல்லி உங்க எல்லாரையும் சங்கடப்பட வச்சுட்டேன். சாச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். உங்கள் மனசில் உள்ளதை நீங்கள் எங்ககிட்ட சொன்னீங்க, அவ்வளோதானே. ஆத்திரையான்னு உங்கள் அண்ணன் பேரை கேட்டாலே எங்களுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய பயம் வருது. உங்கள் கதையை கேட்டு எங்களுக்கே இவ்வளோ வேதனையாக இருக்க, அனுபவிச்ச உங்களுக்கு எப்படி இருக்கும்? காசுக்காக சொந்த தம்பி பொண்டாட்டிய இந்த ஆத்திராய மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சீக்கிரம் சாவு வந்துடக்கூடாது சார். அவன் செத்துடக்கூடாது. அவன் உயிரோடு இருந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் சித்திரவதை அனுபவிச்சு அணுவா செத்து சுண்ணாம்பாய் அவன். ரகு, சாரிப்பா. சேதுராமன், நடந்து முடிஞ்சு போனதை நம்மளால எப்படி மாற்ற முடியும்? இனி நடக்க போறதாவது நல்லபடியா நடக்கட்டும். 26 வருஷமா ஒரே இடத்துல படுத்திருந்தனா திடீர்னு ஒரு நாள் என் முழிச்ச எனக்குள்ள இருந்த கேள்விக்கு பதிலா என் மகன் என் முன்னாடி நிற்கிறான். என்ன உயிரோடு இருக்க வச்சது உன்னை மறுபடியும் பார்ப்பேங்கிற நம்பிக்கை தான். ஆமா, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்லுதுன்னே தெரியல. கடைசியா என் பையனை ஒரு தடவை பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் நானே உங்களை தேடி வந்தேன். இப்ப பார்த்துட்டேன், மனசு நிறைஞ்சிருச்சு. நல்லா நான் வரேம்மா. நான் வரேங்க. மித்ரா சார், போலாம். கிளம்புறேங்க. என்ன சேதுராமன், வந்ததும் வராதமா போறேங்கிறீங்க? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் பொண்ணு வந்திருக்கா, என் பேரன் வந்திருக்கான். தான் பிள்ளைய பிரிஞ்சிருக்கிற வேதனை ஒரு தகப்பனா எனக்கு நல்லாவே தெரியும். ஆமாங்க, உங்கள் பையனுக்கும் உங்கள் கூட கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசை இருக்காதா? அது மட்டும் இல்லை சேதுராமன், நீங்களும் இந்த குடும்பத்தில் ஒருத்தருங்கிறத மறந்துடாதீங்க. மணி, நீ அப்பா உள்ள கூட்டு போப்பா. சரி, இது உங்க வீடு. வாங்க சேதுராமன். தொந்தரவுக்கு மன்னிக்கணும். அவ்வளோ பெரிய மரம் சாஞ்சி பள்ளிக்கூடம் இடியும் நாங்கள் நினைக்கல. அதனால அதை உடனே கட்டணுங்க ஐயா. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நான் இல்லைன்னு சொல்லல. வரராஜன், அப்பாவும் நானும் இவ்வளோ நேரம் இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு இவ்வளோ பணத்துக்கு எங்கே போகிறது, அதுதான் கொஞ்சம் வாங்க சேதுராமன், வாங்க வாங்க. ஊரில் ஒரு ப்ராப்ளம், அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். தட்ஸ் ஆல். நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு தான் வந்தேன். நீங்கள் ஆசைப்படுற மாதிரி கட்டுறதுக்கு எவ்வளோ ஆகும்? என்ன, ஒரு 1.5 கோடி ரூபா ஆகிடும்னு நினைக்கிறேன். கவலையை விடுங்க, அந்த பணத்தை நான் தரேன். நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி வேலையை ஆரம்பிங்க. சேதுராமன், இதெல்லாம் வேண்டாம். நீங்க எதுக்கு? என்னங்க, அது என்னோட பணம் இல்லை, உங்கள் பேரனோட பணம். சந்தோஷமாக வாங்கிக்கங்க. சரி, உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. அப்புறம் என்ன, ஆரம்பிச்சிருவோம். இப்போ சந்தோஷமா? நல்லதுங்க. எப்படி சொல்றது, 1.5 கோடி ஊர்ல இருக்கிற குழந்தைகளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிஜமாவே தேங்க்ஸ் அங்கிள். சத்யா, அங்கிள், அந்த ப்ரீஃப் கேஸ்லேருந்து செக் புக் எடுமா. தாத்தாட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். சத்யா, அந்த செக்கு கொடுமா. டேட்டு தப்பாக எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். செக்கை கொடு, அமௌண்ட்டை செக் பண்ணணும். எல்லாமே சரியா இருக்கு, கையெழுத்து போடு. அதை என்கிட்ட கொடு. நீதான் ஆத்திரையா? அதை கொடு. அந்த குடும்பத்தை அழிச்சது நீ தானே? அந்த செக்கை என்கிட்ட கொடு.
அங்கிளுக்காக உங்க அப்பா கொடுத்தாங்க. என்னப்பா? ஒன்றும் இல்லை, நீங்கள் கீழே போகணுன்னா உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு. அங்கிள் என்ன ஏதாவது வேணுமா? மணி ரூம் அங்க இருக்கு. நான் உன்னை பார்க்கலாமா வந்தேன். சொல்லுங்க. மணி உன்னை விரும்புகிறாங்கிறது அவன் நடவடிக்கையிலிருந்தே தெரியுது. அவன் கூட நீ இருந்தீன்னா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதான் உன் விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்தேன். வீட்டில் பெரியவங்க கிட்ட பேசுவா. பேசுங்க. சந்தோஷமா. நீ போய் படுத்துக்க. குட் நைட் அங்கிள். குட் நைட். என்ன சார் இந்த நேரத்தில் நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்க? என்ன கூப்பிட்டுருக்கலாமே. வாங்க சார், ரொம்ப போகலாம். அற்புதமாக நடிக்கிறீங்களே சார். இந்த வீட்டில் யாருக்குமே சந்தேகம் வர வாய்ப்பே இல்லை. எல்லாரையும் நம்ப வச்சிட்டீங்க. கொஞ்சம் விட்டுருந்தா மற்றவங்கள மாதிரி நானே நம்பியிருப்பேன். துக்கமாக இருக்கிற மாதிரி நடிக்கலாம், ஆனால் மனசுக்குள்ள அவ்வளவு துக்கத்தை சுமந்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எப்படி சார் நடிக்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நாள் தான் நீங்கள் உயிரோடு இருக்க போகிறீங்கிற விஷயத்தை எப்படி சார் அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிறீங்க? இது உங்கள் மகனுக்கு தெரியணும் சார். அவன் உங்கள் பிள்ளை, ரொம்ப திறமையான வாட்ச் மெக்கானிக். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உங்களுக்காக பண்ணுவான். பார்க்காத அம்மாவை பார்க்கணுங்கிற பாசத்தில் பண்ணுவான். அந்த வாட்சை 26 வருஷத்துக்கு பின்னாடி போகிற மாதிரி பண்ணுவான். உங்கள் நிலைமையை நீங்களும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்னையும் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. நாளைக்கே இங்கேருந்து கிளம்பணும்னு வேறு சொல்கிறீங்க. சாரி சார், கூடவே இருந்தும் உங்களுக்கு எதுவும் உதவி செய்ய முடியலைங்கிற ஏழாமையில் இப்படிலாம் பேசிட்டேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. குட் நைட் மந்த்ரா. சரி சார், குட் நைட். ஒரு நாளுக்குள்ள எந்த நேரத்துக்குனாலும் போக முடியிருந்த வாட்சால ஏன் நாட்களை கடந்து போக முடியல? நான் என்ன பண்ணணும்? வாட்ஸ் மிஸ்ஸிங்? என்னப்பா? அப்பா, நான் இந்த வாட்ச் உங்களுக்காக மாத்திட்டேன். உங்க தேவைக்கு ஏற்றபடி மாத்திட்டேன். நீங்க உருவாக்குன இந்த அற்புதமான மிஷன்ல ஒரு சின்ன மாற்றம் பண்ணியிருக்கேன்.
வாட்சில் ஒரு நாளுக்குள்ள முன்னும் பின்னும் போகிறதுக்கான முள் தான் இருக்கு. ஆனால் நாட்டில் கிடக்கிறதுக்கான தேதி இல்லை. நான் அதை மட்டும் தான் செய்திருக்கேன். இதை வச்சுட்டு நீங்கள் நாட்களை கடந்து போகலாம், மாதங்களை கடந்து போகலாம், ஏன் வருஷங்களை கூட கடந்து போகலாம். எனக்காகவா? ஏன்பா? நான் கேட்டேனா? இந்த வாட்சை பார்க்கும்போதெல்லாம் நான் எல்லாத்தையும் எழுந்ததான ஞாபகத்துக்கு வருது. நீ எனக்காக கொடு. அப்பா, இப்போ நீங்கள் நினச்ச மாதிரி 26 வருஷம் பின்னாடி போகலாம். அப்பா, உங்களுக்கு இந்த தேதி நேரம்லாம் ஞாபகம் இருக்காப்பா? அப்பா ஆத்ரயா ஆத்ரயாடா. ஏய், தேதி நேரம் ஞாபகம் இருக்கான்னு கேட்குறியா? எப்படா மறப்பேன்? 13/1/1990 சாயந்தரம் 5 மணி. இந்த வாட்சை அடைஞ்சு கடவுளாகணும்னு ஆசைப்பட்டனா செயல் இழந்து போன நாள். சேதுராமன் அவன் அம்மாவோட சேர்ந்து செத்த நாள். அவங்க 2 பேரும் கொண்டது நான் தாண்டா. போறேன் மறுபடியும் அதே நாள் அதே நேரத்துக்கு போறேன். என்ன பிரியாக்கல உங்க அப்பா உங்க அம்மா ஏன் உன்னையும் சேர்த்து கொலை பண்ண போறேன். இந்த உலகத்திலேயே ஒரே ஆளை 2 தடவை கொலை பண்ண போறேன். அதிர்ஷ்டசாலி நான் தாண்டா. வாட்ச் மெக்கானிக். எனக்கு இதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயம். நீ சேதுராமன் அண்ணன்னா நான் சேதுராமன் புள்ளடா. நீ என்னதான் தெளிவா பொய் சொன்னாலும் எங்க அப்பாவோட 6வது விரலை பார்த்தப்போ சந்தேகம் வந்துச்சு. ஏண்டா வாட்சை ரெடி பண்றவன் அது சரியா வேலை செய்தால் செக் பண்ண மாட்டானா? அதான் நான் நேத்து இன்னைக்கு வந்து பார்த்தேன். டம்மி வாட்சை நான் ஏன் உன் கையில கொடுத்தேன்? 26 வருஷத்துக்கு பின்னாடி போகணும்னு எனக்கும் தெரியும். ஆனா எந்த தேதி எந்த நேரம் அது உனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நான் போறேன், என் அப்பா அம்மாக்காக போறேன். அவங்களுக்காக மட்டும் இல்லை, என்னோட இந்த அம்மாவுக்காக போறேன். திரும்ப இவங்க 2 பேரும் முன்னாடி போக சொல்லு. 3வது வளைவில் ஒரு டனல் இருக்கும், அது வழியா வீட்டுக்குள்ள வர சொல்லு.
2 பேரும் வீட்டுக்கு போற பவரை கட் பண்ண சொல்லு. வா. சேது குழந்தைங்க. சேது எங்க அவன்? அங்கே என்ன தேடுறீங்க? நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். வாட்சை காணோம். இதுதான் எங்கேயாவது இருக்கும். 2 நிமிஷம் அவனுக்கு பால் கொடுத்துட்டு வந்து நானும் தேடுறேன். இல்ல இங்க. சேது குழந்தை கையில வாட்சை கட்டிட்டு அங்க என்ன தேடுறீங்க? பால் எடுத்துட்டு வந்திருக்கேன். பசிக்குதாடா? பசிக்குதா பாப்பா? உன் அப்பாவை பாரு, உன் கையில வாட்சை கட்டிட்டு எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. டேபிளுக்கு அடியில தேடுறாங்க, டேபிளுக்கு மேல தேடுறாங்க. இல்ல பாப்பா? என்னடா அப்படி பாக்குற? 5 நிமிஷத்துக்கு தானே போனேன், அதுக்குள்ள அம்மாவை மிஸ் பண்ணிட்டியா? அதுக்குள்ள அம்மாவை மிஸ் பண்ணிட்டியாடா? இப்படி ஒத்து பார்க்கறேன் பிரியா, என் வாட்ச் வேலை செய்யுது. பிரியா, congratulations my sweet sweet darling. ஓ பையன் இந்த உலகத்தோட ஃபர்ஸ்ட் டைம் டிராவலர். என்ன சொல்றீங்க? இவன் எதிர்காலத்துலேருந்து இங்கே வந்திருக்கான். 26 வருஷம் ஞாபகத்தோட மறுபடியும் நம்ம குழந்தையா வந்திருக்கான். வாங்கடா ராஜ், வாங்க வாங்க. இந்த வாட்ச் உன் கையில் இருக்குன்னா இதை கண்டிப்பா இவன் தான் யூஸ் பண்ணியிருக்கணும். ஆமா பிரியா, இங்க பாரு, இந்த டேட் டிவைஸ் என்னோட டிசைன்லயே இல்லை. இதை இவன் தான் சேர்த்திருக்கான். எதுக்காக சேர்த்திருக்காங்க? 2016 இருந்து இந்த நாளைக்கு வந்திருக்கான்னா என்ன காரணம்? ஒருவேளை நம்மகிட்ட எதையோ சொல்லணும்னு வந்திருக்கானோ? நீங்க சொல்ற மாதிரி நம்ம கிட்ட அவன் ஏதாவது சொல்லணும்னு நினைச்சிருந்தா அவன் பேச முடியற வயசுக்கு போயிருப்பான்ல சேது. அவன் பேச முடிகிற வயசுல நாம அவன் கூட இல்லையோ? எடு. ஏ கலை சார், உடனே கேட்ட பூட்டி வை. யாரும் வெளியே போகக்கூடாது. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன் சார். மித்ரா, நீ இங்கே இரு. இந்த தடவை அவன் எந்த வழியிலையும் தப்பிக்க கூடாது. ஓகே சார். என் அன்பு சகோதரா, அறிவு கொழுந்தே, ஞான பழமை, எங்கடா இருக்க? மீண்டும் உன் அண்ணனோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சேது. இருபத்தாறு வருஷம் கழிச்சு உன்னை பார்க்க ஆசையோட ஓடி வந்திருக்கேன்டா. நீ கண்டுபிடிச்சிய அந்த அற்புத கருவியோட அருமையை அனுபவிச்சு வந்திருக்கேன் சேது. ஏய், எங்க இருக்க? என் குரலை கேட்ட உடனே ஓடி ஒளிஞ்சிருப்பிய. ஓ,
வாட்சை சார்ஜ் பண்ண ட்ரை பண்றியா? முடியாது. இந்த வீட்டோட பவரை கட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். சேது, மை பிரதர், உன்னை பார்க்கணும் என் மனசு துடியா துடிக்குது. உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து கத்தி எடுத்து மெதுவா குத்தி குத்தி கொல்லணும்னு தவியா தவிக்குது. எங்க இருக்க சேது? சேது, எனக்கு இப்போ ஒண்ணு தோணுது. நீ என் தம்பி, என் ரத்தம். எனக்கு தேவை இந்த வாட்ச். அதை கொடுத்துரு. நான் உன்னையோ உன் குடும்பத்தையோ ஒன்றும் செய்ய மாட்டேன். அதை வாங்கிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். நான் எதை சொன்னாலும் நம்புறேன். அவ்வளோ நல்ல நடனா மகன் எங்க? எங்கடா வச்சிருக்கான்? என்ன ஒரு மோசமான மாதிரி. எங்க அவன்? இதுக்குள்ளதானே இருக்கான். நீ சாகணும்டா சேது. அந்த வாட்ச் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும். அதுவும் என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். இது வரைக்கும் நம்ம நம்பர்ஸ் ரிவர்ஸ்ல கேட்டோம். நவ் லெட்டர்ஸ் இன் ரிவர்ஸ். சரிங்களா? Z பிரியா, 2 பேர் இங்க இருங்க. கொஞ்ச நேரம். ஒன்றும் ஆகாது. இந்த வாட்ச் சார்ஜ் பண்ணணும். ஒரே நிமிஷம் இங்க இரு. இதை சார்ஜ் பண்ணிட்டா எல்லாத்தையும் மாத்திடுவேன். இங்கதான். வேண்டாம், எனக்கு ஒன்றும் ஆகாது. நம்பு. எங்க சார்ஜ் பண்ண போறீங்க? வாட்ச்மேன் கேபின்ல பவர் இருக்கும். இரு.
டேய் கலை, இந்த வாட்டி உன்னை உயிரோட விட்டது நல்லதா போச்சு. For the last time. என்ன சேது, நமக்கு இந்த வாட்ச் வேண்டாம். நடந்ததெல்லாம் போதும். பிரியா, தூக்கி போட்டுடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் சேது. சாரி, நாங்க இங்க உட்காரலாமா? தாராளமா வாங்க உட்காருங்க. குழந்தை ரொம்ப அழகா இருக்கான். என்ன பேரு? மணிகண்டன். மணின்னு கூப்பிடுவோம். மணிக்கண்ணா, இங்க வா இங்க வா இங்க வா. அட எவ்வளவு ஆசையா வரான். என்னடா, என்ன உனக்கு தெரியுமா? எங்க போய்கிட்டு இருக்கீங்க? புது வாழ்க்கை ஆரம்பிக்க. நிஜமாவா? நானும் தான். எங்க வீட்ல எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க. ஓ, அப்படிங்களா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, வரும்போது என்ன வேலை பாக்குறீங்க? ஐம் பேசிக்லி சயின்ஸ் வாத்தியாரா? ஆமாம். ஊர்ல எங்க அப்பா ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு ஒரு நல்ல சயின்ஸ் வாத்தியார் வேணும்னு தேடிட்டு இருக்காரு. நீங்க வந்து வேலை பார்க்கலாமே. புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு சொல்றீங்க. அது எங்க கோபால் சமுத்திரத்துல ஆரம்பிக்கலாமே. கோபால சமுத்திரம்? ஆமா. என்னப்பா கோபால சமுத்திரம்?